அண்ணா என்ன பாத்துட்டு இருக்கீங்க? மாலைய மீரா கழுத்துல போடுங்க. அபி குப்பியா ஒரு நிமிஷம். அடக்கடவுளே, இது ரொம்ப அபசகுணமாச்சே. இங்க பாருங்க, நல்ல நேரம் வேற போயிட்டு இருக்கு. இங்க பாருங்க ஐயரே, மாலை நல்லாதான் இருக்கு. இந்தாங்கண்ணா. ஆனா இது வந்து நீ மாலையை கழுத்துல போட்டுக்கோ. ஐயரே, மந்திரம் சொல்ல ஆரம்பிங்க. அது வந்து அபி இது வரைக்கும் மாலையை கையால தொடல, அவளுக்கும் போட்டு விடல. கையால தொடலையா? இதோ தொட்டுட்டேன். சரியா? ஐயரே, என்ன பாத்துட்டு இருக்கீங்க? சீக்கிரமா கல்யாணத்தை ஆரம்பிங்க. இங்க பாருங்க, 2 பேரும் அவங்க இடத்துல வந்து நில்லுங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். பிஹேவ் யுவர் செல்ஃப். இங்க பாருங்கம்மா, வீட்டுல பெரியவா யாராவது கங்கணம் கட்டுறதுக்கு வாங்கோலேன். ஒருத்தரோட நல்லதுக்காக என்னால பொய் சொல்ல முடியும், ஆனா ஒருத்தரோட வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக பொய்யான கங்கணம் கட்ட முடியாது. அதுவும் இல்லாம எப்ப எனக்கு அபியும் பிரகியாவும் ஒண்ணு சேர்ந்துருவாங்கன்ற நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் பண்ண மாட்டேன். உங்களால கங்கணம் கட்ட முடியலன்னா பரவாயில்ல, இருக்கட்டும். வீட்டுல நிறைய பெரியவங்க இருக்காங்க. சித்தி, நீங்க வந்து அந்த சடங்கை பண்ணுங்க. என்ன என்ன சொல்றா அவ திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த தான் சொல்லிட்டு இருக்கா. என்ன? வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்பதான் வருவாங்களா? வந்துருவாங்களாம். டைம் வேற ஆகுது. ஆனா இந்த பிராச்சியும் சகானாவும் எங்க போனாங்க? இப்ப வரைக்கும் வரவே இல்ல. அவங்களை விடுங்கப்பா. இப்ப எனக்கு ஆரியனை நினைச்சாதான் டென்ஷனா இருக்கு. அவன் ஐயரை கூப்பிட்டு வருவானா மாட்டானா? அப்படி வரலன்னா பெரிய டென்ஷன் ஆயிடும். உனக்கு ஐயர் கவலையா? எனக்கு பிராச்சியை நினைச்சு கவலையா இருக்கு. அட, பிராச்சி வந்துருவா. அவளை கூப்பிட போயிருக்கிறது சகானா. அவளை பத்தி உனக்கே நல்லா தெரியும். ஐயர் இல்லன்னா என்ன பண்றது? ஐயர் இல்லாம எப்படி கல்யாணம் நடக்கும்? உண்மைதான். இல்லன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். நீ ஆரியனுக்கு நான் என்ன பண்றது? நான் அப்பத்துல இருந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லிட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்க. பண்றேன். இப்ப நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோம். கோவில்ல பூஜை பண்றது யாரு? ஐயர் தானே. அவரை வச்சே பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ் गाइस. அவங்க வர்றதுனா கண்டிப்பா வருவாங்க. நீ டென்ஷன் ஆகாத. நம்ம வேற ஏதாவது ஐயரை தேடலாம். வா. இதோ ஐயர் வராரு. செப்பல். ஐயர், உங்களுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க. இந்த பக்கம் வாங்க. அட விடுங்கப்பா. நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறேன். பண்ணிக்கோங்க. ஆனா எப்படி பண்ணிக்கிறது? நீங்க பண்ணி வைக்கிறீங்களா? இல்லப்பா. ஏன் பண்ண முடியாது? கோவில் முன்னாடி எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. ஏன்னா நான் ஐயர் இல்லப்பா. நான் இந்த கோயில வேலை செய்யறவன். இருங்க. அது எல்லாத்தையும் விடுங்க. நீங்க எங்களுக்கு ஒரு ஐயர் ஏற்பாடு பண்ணி தாங்க. கோவில்ல ஐயர் எங்க கிடைப்பாங்க? அட, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல. ஐயர் போயிட்டாரு. ஓ மை காட். இப்போ என்ன பண்றது? அவரோட ஆத்மா சாந்தி அடையட்டும். ஓம் சாந்தி. என்னடா சாந்தி? யாரு கல்யாணம் பண்ணி வைக்க போறாரோ அவரே இல்லையே. பேக்கப் ரன்பீர் ஐயரும் வரல, ஆரியனும் வரல. இல்ல. என்னப்பா இப்படி சொல்றீங்க? எங்க சார்பா அவங்க ஃபேமிலிக்கு சாரி சொல்லிடுங்க. அப்புறம் நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்க ஃப்ரெண்ட்ஸ் சார்பா நாங்க சாரி கேட்டுக்கிறோம். இன்னைக்கு இவனுக்கு கல்யாணம். நீங்க என்ன பண்ணுவீங்க? விடுங்க. ஐயர் வேற செத்துட்டாரு. அட, அவர் சாகலப்பா. சாகலையா? சாகலன்னு சொன்னேன். நீங்க தானே அவர் போயிட்டாருன்னு. ஐயோ, நான் சொன்னது அவர் கோயில்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டாருன்னு சொன்னேன். கோவில்ல போயிட்டாரா? உயிரோட இருக்காரா? ஆமா, உயிரோட தான் இருக்காரு. ஓ சாரி. இங்க வாடா. ஹேய், உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஐயரோட சேர்த்து இப்போ உன் வாழ்க்கைக்கு உயிர் வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹேய், தேங்க்ஸ். அவரை போய் நாங்க இப்ப எங்க பார்க்கலாம்? ஓ சாரி, கோவிலோட ஐயரை நாங்க எங்க போய் பார்க்கலாம்? எங்க இருப்பாரு? அட, அவரை பார்க்க முடியாது. ரொம்ப கஷ்டம். ஏன்? உயிரோட தானே இருக்காரு. ஏன் சந்திக்க முடியாது? அட, அவர் மட்டும் இல்ல, உங்களுக்கு இன்னைக்கு எந்த ஐயரும் கிடைக்க மாட்டாங்க. ஏன் ஐயர்லாம் ஸ்ட்ரைக் பண்றாங்களா? அட, ஸ்ட்ரைக் இல்லப்பா. பின்ன உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இன்னைக்கு முகூர்த்த நாள். ரொம்ப நல்ல முகூர்த்த நாள். இந்த மாதிரி முகூர்த்தம் வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும். இன்னைக்கு நல்ல முகூர்த்தம்னா இவனுக்கு கல்யாணம் நடக்கணும்ல. ஆனா இன்னைக்கு யார கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுடைய உறவு 7 ஜென்மத்துக்கு தொடரும்ன்ற ஒரு ஐதீகம் இருக்கு. அதனால எல்லா கோயிலையும் எல்லா ஐயரும் அதாவது புக் ஆயிட்டாங்களா? வட்டா. இப்ப நம்மள ஆரியனால தான் காப்பாத்த முடியும். ஆரியன் மட்டும் ஐயரை கூட்டிட்டு வரலன்னா எனக்கு கல்யாணமே நடக்காதுடா. ஆரியன் எங்கப்பா? ஹேய், அங்க பாரு, ஆரியன் வந்துட்டான். ஏன்டா லேட்டு? யாராவது இவ்வளவு லேட் பண்ணுவாங்களா? நீ மட்டும் வந்திருக்க. ஐயரங்க? நான் தான் சொல்றேன்ல, ஐயரை கிடைக்கலப்பா. நான் என்ன பண்றது? சின்ன கிடைக்கல. ஐயரை கூட்டிட்டே வரல. நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். ஐயர் எனக்கு கிடைக்கவே இல்ல. நான் என்ன பண்றது? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் ஒரு கல்யாணத்துக்குள்ளேயே போயிட்டேன் தெரியுமா? அங்க இருந்து ஐயருக்கு நான் பணம் கொடுத்தேன். அவரை நான் மிரட்டவும் செஞ்சேன். நான் எவ்வளவோ முயற்சி செஞ்சேன். ஆனா அவர் என் கூட வர தயாராவே இல்ல. ஆரியன், நான் உன்கிட்ட ஒரே ஒரு பொறுப்பு தான் ஒப்படைச்சா. நீ அதை கூட ஒழுங்கா செஞ்சு முடிக்கல.
நான் அப்பவே சொன்னல இதுக்கெல்லாம் இவன் சரிப்பட்டு வர மாட்டான். நான் எப்படியாவது கூட்டு வரேன். என்ன பண்றது நீயே சொல்லு. இப்போ எனக்கு கல்யாணம் யார் பண்ணி வைப்பா சொல்லு. ஒண்ணு பண்ணு, நீயே மந்திரத்தை சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிரு எங்களுக்கு. இப்போ நீ ஒண்ணு மந்திரம் படிக்கணும் இல்ல நீ ஐயரை கூட்டிட்டு வரணும்னா. இங்க பாரு ப்ரோ, நான் தான் தேடினேன்னு சொல்றேன்ல, அவர் கிடைக்கல. நான் என்ன பண்றது? என்ன பண்ணணும்னு சொல்லட்டுமா? வேண்டாம் ரன்பீர், சொன்னா கேளு. இந்த ஊர்ல பண்ணாத, சொன்னா கேளு. கிட்ட ஒரு காலமே கொடுத்த. அழகே ஒளிவிடாய் அழகே விரல்களில் சிறகே இணைத்து போனாய் காட்டில் ஆடி அழகே இமையிலும் நிறகே பற்றி போனாய் மூடி காதலானே. நீ உன் காதலை எனக்கு கொடுத்துரு. நான் ப்ராமிஸ் பண்றேன், நான் உன் அம்மாவுடைய காதலை அவங்களுக்கு திருப்பி கொடுத்துடுறேன். சஹானா, சஹானா, நீ என்கிட்ட எங்க ஜெயும் பழக்கம் இருக்காங்கன்னு சொன்ன. ஆனா ரன்பீர் எங்க இருக்கிறத பத்தி சொல்லல. இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா வந்திருக்க மாட்டேன். நீ ஏன் என்கிட்ட சொல்லல? சரி வா, நம்ம எங்கிருந்து கிளம்பலாம். இங்க பாருங்க, யாராவது இதை செஞ்சுதானே ஆகணும். நானும் பெரியவதான், நானே இதை செய்யறேன். वागर्थाव्युसम्पृक्तौ वागर्था प्रतिपत्तये जगता पितरौ वन्दे பார்வதி பரமேஸ்வரோ. அத்தை, என்னாச்சு? நான் வந்து இது ஐயரே, நீங்க மந்திரத்தை நிறுத்தாதீங்க. நம்மளோட காதல் உண்மைனா நீ வந்துடு பிரகியா. இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்து. நிறுத்துங்க. இந்த கல்யாணம் நடக்காது. ஏன் வரமாட்டேங்கிற சஹானா? அமைதி ரன்பீர், அமைதி. நீ ரொம்ப கோவமா இருக்க மாதிரி காட்டிக்கணும். அப்பதான் உன்னோட பிளான பத்தி பிராச்சிக்கு தெரியாது. நீ வா. ஆரியன், நீ எனக்கு தம்பியா இல்ல எதிரியா? நீ ஏன் முதல்லயே என்கிட்ட சொல்லல இவ இங்க வர போறான்னு? நீ முதல்லயே சொல்லியிருந்தீன்னா நான் கண்டிப்பா வந்திருக்க மாட்டேன். யாருக்கு என்ன பிடிக்கலையோ எனக்கும் அவங்கள பிடிக்கவே பிடிக்காது. ஆரியன், இப்ப இது உன்னுடைய டர்ன். பிராச்சிக்கு சந்தேகம் வராத அளவுக்கு நீ நடிச்சாகணும். இங்க பாரு ப்ரோ, இவ இங்க வருவான்ற விஷயம் எனக்கு தெரியாது. இவ இங்க வருவான்னு எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நான் உன்னை இங்க கூட்டிட்டே வந்திருக்க மாட்டேன் ப்ரோ. உன் தம்பி மேல நம்பிக்கை இல்லையா? எனிவேஸ் இவங்களை விடு, வா நம்ம உள்ள போலாம் வா. ரொம்ப நடிக்காதடா. அவ இங்க இருந்து போயிட்டானா என்ன பண்றது? சரி, இங்க இருந்து போங்க. நீங்க இங்க இருந்து போயிட்டீங்கன்னா நாங்க கோவில்ல நிம்மதியா சாமி கும்பிட்டு போவோம். அப்புறம் இந்த ரன்பீர் இருக்கானே, இவன் இங்க இருந்து கூட்டிட்டு போ. ஏய், என்ன ரன்பீரை கூட்டிட்டு போன்னு சொல்ற? நான் என்ன கோவிலுக்கு வெளியே பிச்சை எடுத்துட்டு இருக்கேனா? கூட்டிட்டு போன்னு சொல்ற? போலானா என்ன பண்ணுவ? இவளுக்கு அப்படியே புத்திசாலின்னு நினைப்பு. இங்க சில பேரு மனசு சொல்றதை கேட்க மாட்டாங்க. ஐ அம் சோ சாரி. சில பேர்கிட்ட மனசுன்றதே இல்லையே. நான் மனசு சொல்றதான் கேட்பேன். நான் இங்க ஜே அண்ட் பலக்காக தான் வந்திருக்கேன். அட்லீஸ்ட் உண்மையா லவ் பண்ற 2 பேராவது ஒண்ணு சேரட்டுமே. அப்புறம் யாருக்கு விருப்பம் இல்லையோ அவங்க இங்க இருந்து தாராளமா போலாம். யாரும் தடுக்கல அவங்கள. ப்ரோ எப்படியோ மெசேஜை கன்வே பண்ணிட்டாரு. இப்போ ஜெயமும் பலக்கம் வந்தா போதும். ப்ரோ ரன்பீர் வந்துட்டா. ஜே, எப்படி இருக்க? லாங் டைம் யா நோ சி. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். thank you for coming. அட thank you ல எதுக்குடா? வந்துதானே ஆகணும். உன் கல்யாணம் வேற. தேங்க்ஸ் பா. எங்களோட ஃபேமிலியே எங்க கல்யாணத்துக்கு அகைன்ஸ்டா இருக்காங்க. ஆனா நீங்க வந்திருக்கீங்க. நீங்களும் ஃபேமிலி மாதிரி தான்.
அப்ப உனக்கு காதலை பத்தி தெரியும், அதனாலதான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்க. தேங்க்யூ. என்னோட ஆசையெல்லாம் உங்களுக்கும் உங்க காதல் கிடைக்கணும், நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும். சரி, நின்னுகிட்டே என்ன பண்றது? வாங்க உட்கார்ந்து பேசலாம். நான் ஐயரை அதுக்குள்ள தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வரேன். ப்ளீஸ் இப்போவாவது போய் ஐயரை கூட்டிட்டு வா. அப்படின்னா ஆரியன், நீ ஐயரை புக் பண்ணலையா என்ன? சரியான உதவாக்கிற ஒரு வேலையை சரியா செய்ய மாட்டா. நீ என்கிட்ட சொல்லிருந்தா நான் ஐயரை கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. ஐயரே, நீங்க வருவன்னு எனக்கு நல்லா தெரியும் பிரக்யா. நான் இல்லாம உன்னால இருக்க முடியாது. உன்னால என்னை இன்னொருத்தியோட பார்க்க முடியாது. இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் இப்பவும் நீ என்ன காதலிக்கிறேன்னு சொல்லிதான் ஆகணும். நீ அழு, சண்டை போடு, இல்ல என்ன திட்டு, ஆனா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடு. உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இத பண்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? மீராவும் அண்ணனும் ஆஃப் மேரிட் ஆயிட்டாங்க. அவங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. முன்னாடி தானே நடந்துச்சு. இப்பவே மன்னிப்பு கேளு மீரா கிட்ட. வாட்? நான் சரியா தானே சொன்னேன்? மீரா இந்த வீட்டோட மருமகள் ஆயிட்டா. நான் தான் அண்ணனுக்காக மீராவை சூஸ் பண்ணேன். ஏன்னா அவதான் அண்ணனுக்கு ஏத்தவ, பெரியவங்களை மதிக்கவும் தெரிஞ்சவ. மீரா இந்த குடும்பத்துக்கு மருமகளா வரப்போறவ, அப்புறம் அண்ணனுக்கு மனைவியாக போறவ. இனிமே உன்னோட ஆட்டம் எல்லாம் இங்க செல்லுபடி ஆகாது. அவரோட பொண்டாட்டி நான் தான். ஆலியா, உங்க அண்ணனோட எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அவரோட பொண்டாட்டினா லீகல் வைஃபும் நான் தான். உன்னோட பிடிவாதம் தான் மீரா. இல்ல பிரக்யா, விஷயம் ஆலியா பத்தினது மட்டும் இல்ல, மெஹ்ராவை பத்தினதும் தான். மிஸ்டர் மெஹ்ரா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. நான் அவரோட ஒய்ஃப் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. அதே மாதிரி நானும் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா உங்களுக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லையே. இப்ப மட்டும் என்ன பிரச்சனை? ஆலியா என்ன நினைக்கிறாங்கன்னா, மிஸ்டர் மெஹ்ராக்கு நான் தான் சூட்டபிள் ஆனவன்னு. அதான் நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம். அப்புறம் நீங்களே தானே சொன்னீங்க இந்த கல்யாணத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷம். முன்னாடி சொன்னது மறந்துருங்க. இப்ப என்ன சொல்றனோ அது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இங்க நீங்க பண்ணிட்டு இருக்கிறது கல்யாணம் கிடையாது, அதுக்கு பேர் கிரைம். இந்த கல்யாணம் இல்லீகல். நான் அவரோட வைஃப்ன்றது உனக்கு நல்லா தெரியும்ல மீரா. இப்ப நீங்க பண்ண போற விஷயத்தினால நீங்க ஜெயிலுக்கு கூட போலாம், அது உங்களுக்கே நல்லா தெரியும். அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் புரியல, உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது, என்ன தண்டனை கொடுக்கறதுன்னு. எங்க வீட்டுக்குள்ள எங்களையே மிரட்டுறியா? செக்யூரிட்டி, இந்த பொம்பளை வெளியில கொண்டு போய் தள்ளி விடுங்க. திரும்ப இங்க வரவே கூடாது. நெவர் மைண்ட், நானே இவளை வெளியில. ஒரு நிமிஷம். அவ மேல கை வைக்காத, அப்புறம் வாழ்க்கை பூரா நீ ரொம்ப வருத்தப்பட வேண்டியிருக்கும். என் வயசை வச்சு என்ன எடை போடாத. எனக்கு வயசாயிட்டாலும் நானும் பிரக்யா மாதிரி தான். நான் என் கையாலே சமைச்சு சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கேன். ஆனா உன்னோட டயட் உடம்பு இருக்கு பாத்தியா, அது என் முன்னாடி ஒண்ணுமே இல்ல, சுக்கு நூறா நொறுங்கிடும். அபி, என்ன பாக்குற? இத தடுத்து நிறுத்து. இல்ல பாட்டி, இப்பதான் நான் ஆரம்பிச்சிருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ண போறேன். பேசட்டு விடுங்க. அவ வாயால இப்பவும் என்னவ காதலிக்கிறேன்னு சொல்ற வரைக்கும் எதுவும் செய்ய மாட்டேன்.
நான் நடுவுலயும் போக மாட்டேன். ஏன் நீங்க டென்ஷன் ஆகுறீங்க? சிச்சுவேஷன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போகும்போது அப்ப நான் பாத்துக்கிறேன். நீ எத்தனை தடவை என்ன வீட்டை விட்டு அனுப்ப முயற்சி பண்ணியோ அத்தனை தடவையும் நீ தான் வெளியில போக வேண்டியதா? ஞாபகம் இருக்கா இல்ல நான் ஞாபகப்படுத்தணும்? யூ cannot throw me out of this house. நீ ஒத்துக்கிறியோ இல்லையோ, இந்த வீடு என்னோடது. நான் தான் இந்த வீட்டோட மருமக. இது என்னோட புகுந்த வீடா. இத விட்டுட்டு போனது நீ தானே? விட்டுட்டு போன, ஆனா உறவை முறிச்சிட்டு போல. என்னோட முழு சம்மதத்தோட இந்த உறவை முறிக்காத வரைக்கும் நீ என்னை இந்த வீட்டை விட்டு வெளியில தள்ள முடியாது. அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உண்மை என்னன்னா நான் தான் இவரோட பொண்டாட்டி. இது என்னோட வீடு. குறுக்க யாரும் வர முடியாது. நீ தான் இப்ப குறுக்க வந்திருக்க. இப்ப இந்த வீட்டு மேலயும் அண்ணன் மேலயும் உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. முதல்ல இங்க இருந்து கிளம்பு போ. நான் அமைதியா தான் இருந்தேன். ஆனா அத மத்தவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி அமைதியா இருக்க முடியாது. என்ன தப்பு நடக்குதுன்றதை எல்லாருக்கும் நிரூபிக்கணும். இங்க நடந்துட்டு இருக்கே கல்யாணம், அதுவே தப்பு தான். சோ இந்த கல்யாணத்தை இப்பவே நிப்பாட்டுறதுதான் சரியா இருக்கும். ஒருவேளை என்ன நீங்க வெளியில அனுப்ப நினைச்சாலோ இல்ல என்ன தடுக்க நினைச்சாலோ நான் போலீஸ கூப்பிட வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது. முதல்ல கிளம்பு. அவுட். என்ன ஆலியா? இன்ஸ்பெக்டர், நீங்க தானே மீராக்கும் ஆலியாவுக்கும் எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்தது? ஆமா இன்ஸ்பெக்டர். இவங்க தான் ஆலியா மேரா. இவங்க தான் என்னை இந்த வீட்டை விட்டு வெளியில துரத்த முயற்சி பண்றாங்க. ஆமா இன்ஸ்பெக்டர், இது எல்லாத்துக்கும் மூல காரணமே இவதான். அப்புறம் இவ தான் மீரா. என் புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறா. ப்ளீஸ் இவங்க ரெண்டு பேரையும் நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க. இவ என்ன மட்டும் பாத்துட கூடாது, இல்லனா ஆலியா கூட சேர்ந்து என்னையும் போலீஸ் புடிச்சிட்டு போயிடும். நீங்க ரெண்டு பேரும் என் கூட வாங்க. இல்ல பிரக்யா. இல்ல ஒரு செகண்ட். ஏன் ஷீ இஸ் இன்னசென்ட், எதுக்காக இவள அரெஸ்ட் பண்றீங்க? என்ன இதெல்லாம்? இவ எதுவும் பண்ணல. நீங்க என்ன பேசணுமோ என்கிட்ட பேசுங்க. டாக் டு மீ. ஷீ இஸ் இன்னசென்ட். இவ எப்படி இன்னசென்ட்ங்கறதை எனக்கு நிரூபிக்கிறீங்களா மிஸ்டர் மெஹரா? மிஸ்டர் மெஹரா, இப்படி என்கிட்ட பேசக்கூடாது. நீங்க இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, ஆனா நான் இந்த மாதிரி பேர் சொல்லி கூட கூப்பிட கூடாதா? நான் இப்ப பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். கண்டிப்பா பேசுவேன். நீங்க தப்பு பண்ணுவீங்க, அதுவும் அன்இன்டென்ஷனலி. எல்லா தடவையும் நான் மன்னிச்சிட்டு இருக்கேன். ஆனா இது ஒரு கேவலமான விஷயம். நான் உயிரோட இருக்கும் போதே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்க. அதுவும் முதல் பத்திரிகையை என்கிட்டயே கொண்டு வந்து கொடுக்குறீங்க. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? How could you be so shameless? உன்னோட பிரச்சனை என்ன? நான் கேவலமா நடந்துக்கிறதா இல்ல இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிக்கிறதா? இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. இல்ல ஒருவேளை உனக்கு இந்த பிரச்சனையா? என்னால தப்ப பொறுத்துக்க முடியாது. உங்க இடத்துல வேற ஒருத்தி இருந்தாலும் என் இடத்துல இன்னொருத்தி இருந்தாலும் நான் இததான் சொல்லுவேன். என்னோட ஸ்டாண்ட் இதுவா தான் இருக்கும். அப்புறம் இங்க இருக்கிற எல்லாரும் கூட எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா எல்லாரும் இந்த தப்பான காரியத்துக்கு எப்படி ஒத்துக்கிட்டாங்க? இது ஒண்ணு கல்யாணம் இல்ல, இது ஒரு சீட்டிங். அத்தை நீங்க என்ன ஏத்துக்கலதான். ஆனா நான் தான் அவரோட மனைவின்றது உங்களுக்கு தெரியும்ல. அப்படி இருக்கும்போது அவருக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ண பாக்குறீங்க. ராஜண்ணா, உங்களுக்கும் எனக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு. ஆனா அவர் உங்களோட தம்பி தானே. அவருக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுக்க வேண்டியது உங்க கடமை. அவர் ஒரு இல்லீகலான முடிவு எடுக்கிறாரு, அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க. ஒளிஞ்சுக்காதீங்க மித்தாலி அண்ணி. இதெல்லாம் நீங்க தடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே மாட்டேன். ஏன்னா நீங்க அதை பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீங்களும் ஒரு பொண்ணு தானே. நீங்களும் ஒருத்தரோட மனைவி. உங்களுக்கு இந்த மாதிரி நடந்தா நீங்க என்ன செய்வீங்க? புறம், நீ என்னோட தம்பி தானே, என்ன அக்கான்னு கூப்பிடுறல. புருஷன் பொண்டாட்டிக்கு முன்னாடி அக்கா தம்பி உறவு தானே முதல்ல வரும். நீ என்கிட்ட தடுக்கிறேன்னு சொன்ன, ஆனா இங்க நின்னு எதுவுமே பண்ணாம இந்த கூத்த பாத்துட்டு இருக்க. அப்படி உன்னால நான் எல்லாருக்கும் முன்னாடி அக்கா கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கேன். உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல. அப்புறம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கோலி, அவர் உங்களோட ஃப்ரெண்டு தானே. உங்க ஃப்ரெண்ட் ஒரு தப்பு பண்ணா அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா? உங்க ஃபேமிலில இப்படி ஒரு அநியாயம் நடந்தா நீங்க சும்மா நின்னு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா?
நீங்க எல்லாரும் ஒரு இல்லீகல் கல்யாணத்துக்கு வந்து அப்படியே கொண்டாடுறீங்க? இந்த கூட்டத்துல இருக்க யாராவது ஒருத்தவங்க நியாயத்துக்காக நின்னீங்களா? நீங்களா உங்களுக்குள்ள வெறும் காசிப்ஸ் தான் பண்ணிப்பீங்கல்ல. தப்புக்கு எதிராக என்னைக்கும் குரல் கொடுக்க மாட்டீங்க. இங்க பாரு பிரக்யா, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல. நான் எல்லாருக்கும் எடுத்து சொல்லி பார்த்தேன். ஆனா யாருமே நான் சொல்றதை கேட்கல. நான் அபிகிட்டையும் சொன்னேன். நல்ல விஷயம் என்னன்னா, நீ சரியான நேரத்துக்கு வந்துட்ட. வந்து எல்லாரும் முன்னாடியும் உண்மையை போட்டு உடைச்சிட்ட. நானும் சரிதாவும் எப்பவும் உன் கூடவே தான் இருப்போம். ஆமாம்மா. எங்க 2 பேரோட ஆசீர்வாதம் எப்பவுமே உங்க 2 பேருக்குமே இருக்கும். ஆமா, எது சரி எது தப்புன்னு லெக்சர் கொடுத்து முடிச்சிட்டியா? இப்ப எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. டீச்சரா லெக்சரா இல்ல என் பொண்டாட்டியா வந்திருக்கியான்னு சொல்லு. Who are you? நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? நான் என்ன எதிர்பார்க்கறனோ அதுக்கு ஏறுமாறா நீ ஏதாவது பண்ணிடுறியே. இன்னைக்கு நான் என்ன நினைக்கணும்னோ அதுதான். நான் உங்களை தடுக்க வந்திருக்கேன். நீ என்ன எதை தடுக்க வந்திருக்க? உங்க கல்யாணத்தை தடுக்க வந்திருக்கேன். இந்த கல்யாணம் நடக்கணும்னு நீயும் தானே ஆசைப்பட்ட. என்கிட்ட இருந்து நீ விடுதலை எதிர்பார்த்த இல்லையா? உனக்கு விடுதலை கிடைச்சிரும் இல்லையா? அப்புறம் உனக்கு என்ன ப்ராப்ளம்? உன் மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு சொல்லு. என் மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னா, உங்க இஷ்டத்துக்கு நீங்க பண்றதுக்கு நான் விட மாட்டேன். எல்லா தடவையும் மன்னிச்சுட்டு இந்த தடவை மன்னிக்க மாட்டேன். ஒவ்வொரு தடவை நான் தான் பண்றேனா? அப்ப ஒவ்வொரு தடவையும் என்ன விட்டு போறியே, அத பத்தி நீ என்ன சொல்ல வர சொல்லு. நான் ஏன் விட்டுட்டு போனேன்ற காரணம் உங்களுக்கு இது வரைக்கும் தெரியாதா? ஒவ்வொரு தடவையும் நீங்க பின்னாடி ஒளிஞ்சுக்கிறதுனால தான் நான் முன்னாடி நிக்க வேண்டியிருக்கு. மனுஷனா பிறந்தா தப்பு பண்றது சகஜம். ஆனா நீங்க இன்னொருத்தர் மேல அந்த தப்ப உன் மேல என்ன தப்ப நான் சுமத்துனேன்? அதான் இப்ப இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்க போறீங்களே. ஆனா அந்த பழிய ஏன் மேல சுமத்துறீங்க? இன்னொருத்தையும் சொல்ற? இவ மீரா, நீ முதல்ல ஒத்துக்கிட்டல. ஆனா இப்ப ஒத்துக்கல. வாட்? இப்ப எனக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. இந்த கல்யாணம் இல்லீகல்ன்றத சொல்ல வந்திருக்கேன். நான் நினைச்சேன்னா உங்களையும் சேர்த்து உள்ள தள்ள முடியும். ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன். ஏன்னா உங்க கூட கணக்க நான் தனியா தீர்த்துக்கிறேன். இன்ஸ்பெக்டர், ஆலியாவையும் மீராவையும் அரெஸ்ட் பண்ணுங்க. இவங்க 2 பேருக்கும் நல்லா தெரியும் இவரோட வைஃப் நான் தாங்கிறத. நான் பிரக்யா அபிஷேக் பிரேம் மெஹ்ரா. இவங்க 2 பேருக்கும் நல்லா தெரியும் எங்களுக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்கன்னு. அதுவும் இல்லாம இவங்களுக்கு தெரியும் நான் தான் இந்த வீட்டோட மருமகன். இந்த விஷயத்தை யாரும் மறைக்கவும் முடியாது, அதே மாதிரி மறுக்கவும் முடியாது.